இப்போ இதில் வந்து ஒரு டேட்டா கேட்குறதுனா கொடுத்துட்டு போக வேண்டியதுன்னா அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய உங்கள் டேட்டாவில் இருந்து தானே நாங்கள் தகவல் எடுத்து சொல்கிறோம். அதில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டு கேட்டே நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஒரு சிக்கல் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குங்கிறத அட்மிட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிற கேட்குறேன். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த கேள்விகளும் இந்த நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்து இதன் மூலம் தேசத்தை இந்த நாட்டு மக்களை திசை திருப்ப செய்யக்கூடிய முயற்சியும் எப்படின்னா, ஆட தெரியாதவன் மேடை சரியில்லைன்னு சொன்னது மாதிரி ராகுல் காந்தியுடைய மனநிலை இன்னைக்கு உள்ளது. ஏற்கனவே சமீப காலமாக அவர் பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் ஆதரவாக பல கருத்துக்களை பேசும்போது நீதிமன்றமே கண்டிச்சிருக்குது. என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க, ஒன்றில் அந்த நாட்டுக்கு ஆதரவாக பேசுங்க, இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு எப்படின்னா உடலை ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரையிலும் உடலை இந்தியாவிலும் உள்ளத்தை பாகிஸ்தானில் வைத்திருப்பது அவரை சொல்லி குற்றம் இல்லை, அவருடைய தாத்தா. அதாவது ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்கும் கேள்வி தொடர்பாக உங்கள்கிட்ட பதில் சொல்லுங்கள். அதாவது தேர்தல் நிலைபுறம் இந்த பிரச்சனை ஏன் கிளப்புறாங்கன்னா, இவர்கள் விரைவில் இந்த ஆண்டு கடைசியாக பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது. அதில் போலி வாக்காளர்களை களை எடுத்துள்ளது தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையம் யாரை களை எடுத்துள்ளார் என்றால், வெளிநாடுகளிலிருந்து கள்ளத்தனமாக அங்கே குடிபோகிந்து எல்லா கட்டமைப்பும் உருவாக்கி அவர்களை போலியான வாக்காளர்களை தான் அங்கே நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே காங்கிரஸ் கட்சி பீகாரை கேட்கக்கூடாது. அந்த டேட்டாவை வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு கேட்டப்போ கொடுக்கணுமா வேண்டாம், அதுதான் திரு சுபர் கேட்டார். இதற்கு தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும். ப. சிதம்பரம் அவர்களே என்ன சொல்லிருக்காரு, தேர்தல் ஆணையம் தனித்துவமான தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு, இதை வந்து அரசியல் நீங்க கொண்டு பண்ணாதீங்கன்னு காங்கிரஸ் கட்சி தலைவரான மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிலே இது பெரிய தலைவர்களா அதுல உடன்பாடு கிடையாது. காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டு சேர்ந்து கேட்கக்கூடிய ஆம் ஆத்மியாக இருந்தாலும் சரி, மம்தா பானர்ஜி இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம வெற்றி பெற காரணம் என்றால், பீகாரை விட 1 கோடி வாக்காளர்கள் மேல் மேற்கு வங்காளத்தில் கள்ளத்தனமாக இருக்கின்றார்கள். இவர்களையும் தேர்தல் ஆணையம் களை எடுக்கும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலும் கள்ளத்தனமாக இருக்கின்றார்கள். இந்த போலி வாக்களையும் தேர்தல் ஆணையம் களை எடுக்கும். அது வந்து இப்போ நீங்க பீகார்ல இருக்க எஸ்ஐஆரை பத்தி சொல்றீங்க, சாரை பத்தி நீங்க சொல்றீங்க, அது ஓகே. நான் கேட்கறது இப்போ நாடாளுமன்றத்திலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 300 எம்பிக்கள் சேர்ந்து போராட்டம் நடத்திருக்காங்க. அது எதுக்குன்னா, வாக்கு திருட்டு நடந்திருக்கு. அதை வைத்து 25 இடங்கள்ல 33,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் பிஜேபி வந்து லீடாக ஜெயிச்சிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு. அதே நான் கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டில் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 3% தான் திமுக ஜெயிச்சிருக்குது. அன்னைக்கு அமமுக தனியா நிற்காமல் அதிமுக கூட்டணி இருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா? கருத்து விவாதம் என்பது எல்லாம் விவாதம் தான். வெற்றி என்பது வெற்றி. 1 ஓட்டு என்ன சார், 10 ஓட்டு என்ன, 1 லட்சம் ஓட்டு என்ன, ஆக மொத்தம் வெற்றி வெற்றி தானே. இவர்களுக்கு இப்போ என்னென்ன சொல்லுறதுக்கு வேற எதுவும் இல்லை. சிந்தூர் ஆபரேஷனுக்கு பிறகு இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய வலிமை மிக்க இதாக இருக்கின்றது. ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கு ஏதாவது உண்டு. 2014க்கு பிறகு இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை மக்கள் கைகுலி விட்டார்கள். தொடர்ந்து மக்கள் காங்கிரஸை கைகுலி விடுகின்ற சூழ்நிலை உள்ளது காரணத்தினால்தான் ஏதாவது ஒன்று பேச வேண்டும். நாட்டினுடைய இன்னைக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் கூட என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி தொடர்ந்து மக்கள் விரோதமான கருத்துக்களை சொல்லுகின்றார். மக்கள் இந்த நாட்டை தவறான வழியில் வழிநடத்தல் செய்கின்றார். உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்குது, நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் அலசி ஆராயாமல் உங்களுக்கு ஒரே இலக்கு பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து தான் காங்கிரஸ் இந்த பிரச்சனையை கிளப்புகின்றது. சட்டமன்றத்தினுடைய தலைவர் சபாநாயகர் அவர்கள் அப்பா அவர்கள் பேசுகின்ற போது என்ன சொல்லியிருக்கிறார், தேர்தல் ஆணையம் ஒன்றும் அரச பரம்பரை அல்ல, பிரதமர் ஒன்றும் அரசர் அல்ல, பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதே தேர்தல் ஆணையத்தை சொல்லுகின்றோம். நடைபெற்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்ல 1 லட்சம் வாக்காளர்களை காணவில்லைன்னு அண்ணாமலை அன்னைக்கு புகார் கொடுத்தாரு. அதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுச்சு, தேர்தல் ஆணையம் என்பது ஒரு விஷயங்களுக்கு மத்தியிலே தேர்தல் ஆணையம் உள்ளது. ஆனால் மாநிலத்தில் யார் நடத்துகிறாங்க, அந்தந்த மாநிலத்தில் முதலமைச்சர் அரசாங்கம் யாரோ அந்த மாவட்ட கலெக்டர் தான் தேர்தல் ஆணைய அதிகாரியாக இருக்கிறாங்க. அவங்க தான் ஆர்வோ இருக்கிறாங்க. அப்படி என்றால் அந்த மாநிலத்தினுடைய மாவட்ட ஆட்சியாளர்கள் யாருடைய பேச்சை கேட்பார்கள், அந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலர்கள் சிஎம் செக்ரட்டரி எல்லாம் யார் பேச்சை கேட்பல என்று நான் மறைமுக தான் சொல்லுகின்றேன். அது வெளிச்சத்தில் சொன்னால் நிறைய பிரச்சனை வரும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கேரளா 4 ஐஏஎஸ் அதிகாரியை கொள்கை பரப்பு துணை செயலராக ரேஞ்சில் போட்டு இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இதுக்கு நீங்க என்ன சொல்ல பாருங்க? அதாவது பிஜேபி தேர்தல் ஆணையத்தை இப்போ இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கூட இடி மீது குறை சொன்னார்கள், ஐடி மீது குறை சொன்னார்கள். இப்போ குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆகவே கையில் கிடைத்த ஒரே ஆயுதம் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையத்தை எதுக்கு கேட்குறாங்க? பீகார் தேர்தல் முடிகிற வரைக்கும் அவங்க கேட்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுவாங்க, மேற்கு வங்கத்தில் கேட்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்கள் இப்போ தேர்தல் ஆணையம் சொன்னால் இப்போ காங்கிரஸ் இன்னைக்கு கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி,
மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், தமிழ்நாட்டில் திமுக, கேரளாவில் கம்யூனிஸ்ட். அப்போ இதெல்லாம் நீங்க இந்த கேள்விக்கு பதிலுக்கு விஜய், இப்போ 2024 முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷன் ஹரியானால காங்கிரஸ் தான் ஆட்சி இருக்கு. காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கு. கர்நாடகா இந்த ஆட்சிகள் இந்த இடத்தெல்லாம் நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கேள்வி வர்றது இல்லையே, அப்போ மட்டும் ஏன் அங்கே அந்த பிரச்சனைகள் வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வேலிடா இருக்கா இல்லையா? இல்லை, ஃபஸ்ட்டு இது ஒரு கேள்வி கேட்குறேன். இது எலக்ட்ரல் ரோல்ஸ் ரெடி பண்ணுறது யார்? கவர்மெண்ட்டா? எலெக்ஷன் கமிஷன். அதுதான் அடிப்படை. எலெக்ஷன் கமிஷனோட தலையாய வேலை எலக்ட்ரல் ரோல்ஸ் ரெடி பண்றது. நீங்க வந்து கவர்மெண்ட் அதை எப்படி சம்பந்தப்படுத்துறீங்க? இல்ல இல்ல, இருங்க சிதம்பரம் எப்ப சார் சொன்னாரு? இருங்க சார், எப்ப சொன்னாரு? என்ன சொன்னாரு? அவர் சொல்லிருக்காரு பீகார் எஸ்ஐஆர் கடுமையா கண்டிச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க? இண்டிவிஜுவல் பாடி தானே. இண்டிவிஜுவல் பாடி சொன்னாரு. என்ன சொன்னாரு? இண்டிவிஜுவல் விஜய் விஜய் நீ சொல்லுங்க. இல்ல ஒரு இண்டிவிஜுவல் சார், ஒரு நிமிஷம் இல்ல இது இல்ல இல்ல சார் ராமன் சார், ஒரு நிமிஷம். இப்ப நம்ம தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் இந்த புகார் வருவதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து நீங்கள் ஏற்கிறீர்களா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. நான் இதுக்காக தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். 2018 மத்திய பிரதேச எலெக்ஷன்ஸ் நான் எதுக்கு கோட் பண்ணனா இதுக்காக தான். தேர்தல் இங்க என்னன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ட்ரல் ப்ராசஸ் நடக்கணும்ன்றது தான் இங்க நாங்க தொடர்ந்து வைக்கிற விஷயம். பாஜக அதுதான் சொல்றாங்க. எங்களுடைய நோக்கமும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்ப ஒரு பாயிண்ட் சொன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்கத்துல வந்து இருக்கக்கூடிய 3 அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்று, அதனால் நீங்க மம்தா பானர்ஜி டினைடு, அவங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா மாநிலங்கள் ஆளக்கூடிய, மாநிலங்களுடைய செல்வாக்கு இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் தான் டிசைட் பண்றாங்க அப்படின்னு பாஜகவுடைய கிளைம். இல்ல, என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல இந்த நியூட்ரலிட்டி ஆஃப் எலெக்ஷன், ஃபர்ஸ்ட் நியூட்ரலிட்டி ஆஃப் எலெக்ஷன் கமிஷனே காம்ப்ரமைஸ்ன்றதா இங்க. சரிங்களா? பேனல் சிஇசியை செலக்ட் பண்ற பேனல் 2023 அமெண்ட்மெண்ட் என்னது? சரிங்களா? எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரு, 2 ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அங்கேயே அதோட நியூட்ரலிட்டி காம்ப்ரமைஸ் ஆயிருக்குல்ல. அதுதான் நான் சொல்றேன். தொடர்ந்து அதுதான் நடக்குது. இன்னொரு விஷயம், ஒரு ரொம்ப அபாயகரமான விஷயத்தை தொடர்ந்து இருங்க சார் யார் சொல்ல, எல்லா இடங்களையும் சொல்லிருக்காங்க, போய் பாருங்க, எல்லா இடங்களையும் சொல்லிருக்காங்க. இருங்க, எல்லா இடங்களையும் சொல்லிருக்காங்க. இருங்க இல்ல, அதாவது வந்து நீங்க தயவு செஞ்சு எல்லா ஊடகங்களையும் திரும்பி பார்க்கணும். எல்லா இடங்கள்லயும் இந்த விஷயத்தை வச்சிருக்கோம். நான் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே நீங்க சொன்னதை கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா எலெக்ஷன்லயும் எங்கெங்க இந்த விஷயங்கள் நடந்திருக்கோ, எங்கெங்கெல்லாம் டிஸ்கிரிபன்சி இருக்கோ, அதெல்லாம் முன்னாடியே நாங்க ரைஸ் பண்ணிருக்கோம். டெல்லி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 2 மாசம் முன்னாடியே நாங்க அபிஷியலாவே கொடுத்துருக்கோம். ஒருபோதும் இல்லை சார். ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ உள்ளாட்சி மன்றத்தில் நடக்கிறதுக்கு முன்னால தேர்தல் துறையை வந்து அங்கங்கே கேம்பு போட்டு முகாம் போடுவாங்க. அதில் வந்து வாக்காளர்களை சேர்ப்பு, புதிய வாக்காளர் சேர்ப்பு, அதெல்லாம் நீக்கல் எல்லாமே பண்ணும். அந்த நேரத்தில் எல்லா கட்சிக்காரர்களும் உன்னிப்பாக, நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக எல்லா கட்சியுமே, காங்கிரஸ், அண்ணா, பிஜேபியில் வந்து அங்கே எந்தெந்த கட்சி எந்தெந்த ஊரில் அதிக மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்களாம் வந்து மக்களை வந்து நமக்கு வரக்கூடிய ஓட்டு கரெக்டாக இருக்காலும் அனலைஸ் பண்ணி எல்லாம் செக் பண்ணி தான் இது பண்ணுறாங்க. அதே போல் அங்கொண்டு இங்கொன்றும் சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் எல்லாமே அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் இதுக்கு பொறுப்பு. அவங்க தான் தேர்தல் ஆபீசர். அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் ஆணையம் யாரு? நீங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடத்தும். இல்ல இப்ப இது தமிழ்நாட்டுல இல்ல, இப்ப ஹரியானாலயோ மகாராஷ்டிராலயோ குஜராத்லயோ மகாராஷ்டிரால 70 லட்சம் வாக்காளர்கள் எப்படி வந்தாங்கன்னா அப்படி கேளுங்க. மகாராஷ்டிரா பொறுத்தவரையிலும் அங்கு அஜித் பவார் கட்சி, ஏக்நாத் ஷிண்டே கட்சி, பிஜேபி எப்படியாவது பாஜக விட்டு பெற வேண்டும், வாக்காளர்களை இணைக்கிறார்கள். புதிய வாக்காளர் அது உங்க திறமைங்க. நமக்கு ஓட்டு போறோம் மக்களை. பொறுத்தவரைக்கும் மராட்டிய மாநிலம் முழுவதும் எங்க பார்த்தாலும் காபி சாம்ராஜ்யம். ஆகவே மக்கள் தான் ஓட்டு போடாதவர்களும் புதுசா இல்லாதவங்களும் வந்து ஓட்டு போட்டாங்க. ஐயா உங்களுக்கு இதை கேளுங்க. அன்னைக்கு உள்ள மக்களின் மனநிலை வேறு, அது போல வந்த மக்களின் மனநிலை வேறு. ஆமா சார், கடந்த முறை அதிமுக ஆட்சி, இந்த முறை திமுக ஆட்சி இருந்தது. மக்களின் மனநிலை சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க நல்லாட்சி கொடுத்தா உங்களை மக்கள் தொடர்ந்து ஆதரிப்பாங்க. இன்னைக்கு இந்த எம்பிக்கள் நேற்று அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது பிரியங்கா காந்தி அவர்களை பஸ்ல ஏத்துறாங்க. அவங்க எப்படின்னா, சென்னையில இந்த அரசு பேருந்து நிலையத்துல கல்லூரி மாணவர்கள் ஜே பிடிப்பாங்கல்ல, என்ன பண்றாங்கன்னா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஒரு சின்னத்தனமான சின்ன புள்ள. இல்ல இல்ல, அது தவறு, அது தவறு, அது தவறு. இல்ல இல்ல, அது தவறு சார். ஒவ்வொரு இல்ல தவறு சார், தவறு. அது தவறு. நீங்க அது போராட்டத்தினுடைய வழிமுறை.
அது போராட்ட முறை, அது போராட்டம். அவங்க எடுக்கக்கூடிய போராட்ட முறை இல்ல சார். அதை நீங்க இல்ல, நான் ஏற்கல. நீங்க அதை வாபஸ் வாங்க. அதை நீங்க சொல்லக்கூடாது. சிறுபிள்ளைத்தனமான சொல்ல அதை நீங்க வாபஸ் அதை ஏற்க முடியாது. அதை ஏற்க முடியாது. சிறுபிள்ளைத்தனமான சொல்ல அது வந்து அப்படியே சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போராட்டம், அமைதியான போராட்ட முறை இருக்கு. இந்திய ஜனநாயகம் எல்லாத்துக்குமான வழி கொடுத்திருக்கிறது. அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. சிறுபிள்ளைத்தனமானது பெருபிள்ளைத்தனமானது சொல்லக்கூடாது. அவர் திரும்ப நான் பேச விட மாட்டேன். நீங்க இல்ல சார், அந்த மாதிரி வார்த்தை அது பயன்படுத்தக்கூடாது. ஒரு நீங்க பாருங்க, ஒரு மூத்த இல்ல சார், ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்க பத்திரிகை நடத்துறீங்க, நீங்க அரசியல், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. ஆனா நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அது வந்து ஏற்கத்தக்கது இல்ல. நான் இதை ஏற்க விட மாட்டேன். சொல்லுங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப வன்மையா நான் கண்டிக்கிறேன். சரிங்களா? நீங்க அந்த மாதிரிலாம் பேச சார், இருங்க சார், இல்ல சும்மா இருங்க சார். அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசக்கூடாது. அது பேசக்கூடாது. அது வேண்டாம் சார். முதல்ல மன்னிப்பு கேட்டு அப்புறம் பேசுங்க. மன்னிப்பு கேட்டு அப்புறம் பேசுங்க. மன்னிப்பு கேட்டு அப்புறம் பேசுங்க. ப்ளீஸ் குறுக்கு வழியை கையாண்டு சார், இல்ல சார், அது ஏற்கனவே குறுக்கு வழியை கையாண்டிருக்கா? யார் குறுக்கு இனி பட்டவர்த்தனமா தெரியல. யார் குறுக்கு வழியை கையாண்டிருக்கா? இத்தனை எலெக்ஷன் எப்படி ஜெயிச்சிருக்கீங்க? சரி, ஓகே. தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்று குற்றச்சாட்டு சுமத்த காரணம் என்னவென்றால், பீகாரில் சட்டமன்றத்தில் வருகின்றது. அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட அவர் சொன்னார், அந்த லட்சக்கணக்கான போலி வாக்காளர்கள் அடையாளம் கண்டது, அவர்களை களை எடுத்தது. அந்த வாக்காளர்கள் எல்லாமே ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்கும் சொல்லக்கூடிய வாக்குகள். இதை விட 3 மடங்கு மேற்கு வங்கத்தில் இருக்குது. ஆகவே நாளைக்கு வந்து யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன் என்போல் இன்று பீகார் என்றால் நாளைக்கு மேற்கு வங்கம் வந்துடக்கூடாது என்பதற்காக தான் அங்கு பல எதிர்க்கட்சிகள் வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தின் மீது பொய்யான புகார்களை கொடுத்து எப்படியாவது பிஜேபியை பேரை டேமேஜ் செய்ய ஒரு சதிவலையை பின்னுகிறார்கள். மக்கள் இதை நம்ப மாட்டார்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் எதிர்காலம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.